கொள்ள வேண்டும். தேவனின் பட்சத்துல இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமா. சொல்லுவார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க, வாய் திறந்து. பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பின்னிட்டு திரும்புவார்கள். கண்பானவர்களே, அவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா சத்துருக்குள்ளா பின்னிட்டு திரும்புவார்கள். சோத்திரம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு யாருக்கு சத்துருக்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை நாம் அவர்களை சத்துருக்களாக எண்ணாம இருக்கலாம். ஆனால் அவர்கள், சில மனிதர்கள் நமக்கு சத்துருக்களாக எழுப்பி நமக்கு விரோதமாக செயல்படுவார்கள். நான் சொல்ல வழங்குது அவங்களுக்கு. நம்ம அவங்க சத்துருவாக நினைச்சதில்லை, நினைக்கிறது இல்லை, பாவிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மனுஷர்கள் நமக்கு விரோதமாக சத்துருக்களாக செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்வார்களா? பின்னிட்டு சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வருது அப்படின்னா அப்படியே 100% சுவாசிக்கணும். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில, ஆண்டவர் நோக்கி நீங்கள் கதறும் பொழுது உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு என்ன செய்வார்கள்? திரும்புவார்கள். என்ன கண்பானவர்களே, அப்ப கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. என் பக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. சோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர்? வாய்த்தரன் சொல்லுங்க. குணமாக்குகிறவர். The Lord is our healer. The Lord is on our side. அது மாத்திரமல்ல, The Lord is our healer. நம்மை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. நீங்க டாக்டர் போறீங்க, அவர் ஹீலர் கிடையாது. ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, சிகிச்சை தான் கொடுப்பாங்க. நான் சுகமாக்குறவர் யாரு? அல்லேலூயா. குணமாக்குறவர் கர்த்தர். நானே உன் பரிகாரின்னு சொல்றாரு. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய பட்சம் சார்ந்து நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். நம்மை குணமாக்குகிறார். நம்ம பக்கமா சாய்ந்து நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், I stooped and fed them. ஓசியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். அடுத்த வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளா நான் அவர்களை இழுத்தேன்,